வேலைக்கு போறேன்னா முதலாம் போல. அவங்க அப்பா வேலைக்கு போனாங்க, சித்தப்பா. அது அப்ப இருந்துலாம் போல. 9th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணா. எதுக்குன்னா அவரால முடியல. பாம்பு கடிச்சிச்சு இடையில. அப்ப இருந்து அவளால வெயிட் தூக்க முடியல. அண்ணி 500 ரூபாய்க்கு வேலைக்கு போவாங்க, சித்தால வேலைக்கு போவாங்க. அப்ப தம்பி போனாதான் அவன் செலவோ வச்சு பார்க்கணும். இதே இவங்க வரவங்க ஒரு ரிலேட்டிவ் கூட 100 ரூபா கொடுத்தா கூட 2 பேருமே உண்டியல் வச்சிருப்பாங்க. அந்த உண்டியல்ல போய் போட்டுருவாங்க, எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்க இப்ப கூட எங்க அம்மாவும் கட்டட வேலை தான் சார் பாக்குறாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்றலாம் தோணுது இல்ல. நான் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமலாம் நடந்திருக்கோம். நான் என் தங்கச்சியும் இப்போ கோயிலுக்கு போறோன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றக்காண்டி தான் கோயிலுக்கு போவோம். ஆனா அந்த பிள்ளைங்க 2 எப்படி இருக்குன்னா, எனக்கு வேணுமா அப்படி கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க மனசுக்குள்ள நினைக்கிறேன் தெரியல சார். மனசுக்குள்ள தோண ஆசை இருக்கும்ல, அவனுக்கு இது வேணும். என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிலாம் எது இல்லை, எது இல்லைங்க. இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் அந்த ட்ரெஸ் கூட நானும் ரொம்ப எடுத்து கொடுத்தேன் சார். கேளுங்கடானாலும் கேட்க மாட்டாங்க சார். வேணும்னு நினைச்சு கேட்காம விட்டது எதுவும் இருக்கும் தானே? ட்ரெஸ் அவ்வளோவா என்கிட்ட இல்லை சார். 3 ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன், அதவே மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் சார். அதை எடுக்கணும்னு ஆசை. சட்டை எடுத்துக்கணும்னு ஆசை. அப்புறம் வேற அவ்வளோவா இல்லை சார். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை சார். அட வாங்க முடியாம கூட போட்டுமியா, தப்பு இல்லை. ஆனா ஆசைப்பட்டிருப்பல, அதை சொன்னா தானே. என்ன ஷூலாம் போட்டதே இல்லை சார். போட வேண்டியதானே? அது ஆசைப்பட்டதில்லை. அது நான் ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை சார். அதனால் அது இப்போ பழகிடுச்சு சார். நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்லை, கேட்டு வாங்கினதில்லை சார். ஆனா இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? சாபம் தான் சார். பெரிய பையன் இப்பயும் கேட்கலடா, ஒரு கல்யாணம் அப்படிலாம் முடிச்சுட்டா அப்பயும் நம்ம அப்படிதான் சார் இருக்கணும். ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? புள்ள எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதே, அதுக்கு எதுவும் வேணும்னே தோணலைங்கிறது அதை விட பெரிய வருத்தம்.